நீ எப்படி டீ சாப்பிட்ட? கப்ல. So to taste your tea, you need a cup, right? So to taste your success, here's your cup. This cup is going to be your mantra. C. Concentrate in your class. U. Understand the subjects. P. Practice every day. Never ever forget this mantra. ஹாய், வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆகஸ்ட் 4, 2021, ஆகஸ்ட் 4, 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Moving on to the newspaper analysis for August 4. Here comes the first one. Excise Talisman Sabre 2021. Excise Talisman Sabre 2021. 2 வருடத்துக்கு ஒரு முறை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ராணுவ பயிற்சி முகாம் இது. Bilateral combined training service exercise between the Australian Defence Force and the US military held for every 2 years in Australia. 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டு பயிற்சி நடைபெறும். இந்த கூட்டு பயிற்சி ஆஸ்திரேலியா நாட்டிலே நடைபெறும். அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறும். இது வந்து லேண்டு, ஏர் அண்ட் சி, அதாவது தரைப்படை, கப்பற்படை மற்றும் விமானப்படை மூன்றுமே சேர்ந்து நடைபெறும். இந்த 2021 இந்த கூட்டு பயிற்சியில வந்து 7 நாடுகள் முதல் முறையாக செய்தன. இது வரைக்குமே வந்து ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் மட்டுமே இணைந்து இந்த கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருந்த நிலையில் 2021 கூட்டு பயிற்சியை வந்து 7 நாடுகள் இணைந்து செய்தன. இதை சீனா உற்று நோக்கி கொண்டது. ஓகேங்களா? சீனா வந்து இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த 7 நாடுகள்ல 2 வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மீதி இருக்கிறது வந்து கனடா, ஜப்பான், நியூசிலாந்து, சவுத் கொரியா மற்றும் இங்கிலாந்து. கனடா, ஜப்பான், நியூசிலாந்து, சவுத் கொரியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 5 நாடுகள் பிளஸ் 2 வந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 நடைபெற போற இந்த கூட்டு பயிற்சியில நாங்க இந்தியாவும் சேர்த்துக்கொள்வோம், அதுக்கான ஃபார்மல் இன்விடேஷன் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நாங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா is keen on inviting India to join this exercise in 2023. A formal invitation could be extended soon. ஸோ இப்போ இது நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஒரு கூட்டு பயிற்சி வந்து எக்ஸைஸ் மலபார் 2021. எக்ஸைஸ் மலபார் 2021 இது வந்து ஒரு கப்பற்படை கூட்டு பயிற்சி. 4 நாடுகள் பங்கு பெறும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் பங்கு பெறும் கூட்டு கப்பற்படை பயிற்சி இந்த மாதத்தின் இறுதியில் அமெரிக்காவில் நடைபெற போகிறது. அதுக்கு பேர் வந்து மலபார் 2021. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த மலபார் கூட்டு பயிற்சியில வந்து 2020 தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மலபார் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது 3 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பானுக்கு மட்டுமே நடைபெற்று வந்த கூட்டு கப்பற்படை பயிற்சி 2020 முதல் ஆஸ்திரேலியாவும் சேர்த்துக்கொண்டு 4 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் கூட்டு கப்பற்படை பயிற்சியாக மாறிக்கொண்டது. இந்த 4 நாடுகள் சேர்ந்ததுதான் குவாட் அப்படின்ற குரூப். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான் குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உருவெடுத்து உள்ளது. நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் 4, Modi, first Indian Prime Minister to chair UNSC debate. Narendra Modi becomes the first Indian Prime Minister who will virtually preside over an open debate at United Nations Security Council on August 9, 2021. ஆகஸ்ட் 9, 2021 அன்று ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு குழுவில் முதல் முறையாக ஒரு கூட்டரங்குக்கு இந்திய பிரதமர் ஒருவர் தலைமை வகிக்க போகிறார். இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு குழுவின் தலைமை ஏற்க ஒரு கூட்டத்திற்கு தலைமை ஏற்கும் இந்திய பிரதமர் இவரே முதல் முறையாக கருதப்படுகிறது. டிபேட் will be held on the issue of the maritime security at United Nations Security Council. ஐக்கிய நாடு பாதுகாப்பு குழுவில் நடைபெறும் இந்த கூட்டத்தின் தலைப்பு வந்து கடல்சார் பாதுகாப்பு தலைப்பில் இந்திய பிரதமர் தலைமை தாங்குகிறார்.
India is holding the presidency of UNSC for August, and Narendra Modi has become the first Indian Prime Minister to chair an open debate at UNSC. ஸோ ஆகஸ்ட் மாதத்திற்கான ஐக்கிய நாடுகள் சபைகள் குழுவின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ அதன் சார்பாக அந்த கூட்டத்தில் நடைபெறும் இந்த கூட்டம் அது கீழே வந்து நடைபெறும் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுவோட பேச்சுவார்த்தை இல்லை கருத்தரங்கு வந்து கடல்சார் பாதுகாப்பு. ஸோ இந்த தலைப்பில் வந்து தான் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை ஏற்க உள்ளார், இல்லை மத்தியஸ்தம் செய்ய உள்ளார். ஸோ ஒரு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைகள் குழு கீழே வந்து ஒரு தலைப்பில் கருத்தரங்குல தலைமை ஏற்க போகும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். India started its 2-year tenure as non-permanent member of UNSC on January 1, 2021. இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் நான் பெர்மனன்ட் மெம்பரா ஜனவரி 1, 2021 சேர்ந்தது. ஸோ 2 வருஷம் அதுக்கு வந்து டென்யூர் இருக்கு. ஸோ இந்த 2021 சேர்க்கப்பட்ட டென்யூர் வந்து இந்தியா வந்து 7வது முறையாக ஐக்கிய நாடுகள் சபைகள் குழுவின் உறுப்பு நாடாக சேர்ந்துள்ளது. இட் வில் பி நான் பெர்மனன்ட். ஸோ 5 உறுப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்கும், 10 நான் பெர்மனன்ட் நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடுகளா இருக்கும். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மொத்தம் 15 நாடுகள் இருப்பாங்க. அதுல 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் 10 நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடுகளா இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து 7வது முறையாக இந்த யுஎன்எஸ்சியில நான் பெர்மனன்ட் மெம்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 1950, 1967, 1972, 1977, 1984 மற்றும் 1991 காலகட்டங்களில் இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் உறுப்பு நாடாக இருந்துள்ளது. நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் 4, மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் தமிழக அரசால் கொண்டு வரப்போகிற புதிய திட்டம் இது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் M.K. Stalin to launch மக்களை தேடி மருத்துவம் an initiative to take the healthcare services to the doorstep. ஸோ இதுக்கே அந்த அர்த்தம் தெரியுது, மக்களை தேடி மருத்துவம். ஸோ வீடு தேடி வந்து ஹாஸ்பிட்டல் சேவையை கொண்டு வரதான திட்டம் தான் இது தமிழக அரசு செயல்படுத்த போகிறது. நாளைக்கு இதை வந்து தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அபிஷியலா லான்ச் பண்ண போறாரு. ஸோ எங்க அப்படின்னா சமணப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்தை தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 5, 2021 அன்று தொடங்கி வைக்கிறார். நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் 4, US to sell Harpoon missile to India. அமெரிக்காவிடமிருந்து ரூபாய் 600 கோடிக்கு ஹார்பூன் ஏவுகணையை கொள்முதல் செய்ய உள்ளது இந்தியா. The US has approved the sale of Harpoon Joint Common Test Set JCTS and related equipment to India for an estimated cost of $82 million, a decision which it said will help to strengthen the bilateral strategic ties and improve the security of the major defensive partner in the Indo-Pacific region. So அமெரிக்கா ஹார்பூன் ஏவுகணையை இந்தியாவுக்கு விற்க முடிவு செய்துள்ளது. ஸோ இதை விற்பதன் மூலமாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நட்புறவு மேலோங்கி இருக்கும் என்று அமெரிக்கா பாதுகாப்புத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடுகள் அப்படின்றத பட்டியல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கிறது. இன்னும் வந்து அது ஸ்திரத்தன்மை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கருதுகிறது. The Harpoon missile is the world's most successful anti-ship missile and is in service with the armed forces of more than 30 countries. 30 நாடுகளுக்கு மேல இந்த ஹார்பூன் ஏவுகணை வந்து சர்வீஸ்ல இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நிறைய நாடுகளுக்கு இதை வைத்திருக்கு. ஸோ 30 நாடுகளுக்கு மேலே இந்த ஹார்பூன் ஏவுகணை வந்து சர்வீஸ்ல இருக்கு. 1977 ஆண்டு முதல் ஹார்பூன் ஏவுகணை அமைப்பு அமெரிக்க ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ளது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. கடலில் உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க வல்ல திறன் கொண்ட அந்த ஏவுகணை ரேடாரின் துணையுடன் செயல்படும் தன்மை கொண்டது. கப்பல்களை தாக்கி அழிப்பதில் உலகின் மிகச்சிறந்த ஏவுகணை அமைப்பாக ஹார்பூன் உள்ளது. தற்போது 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த ஏவுகணையை பயன்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு முக்கிய பாதுகாப்பு கூட்டாளி என்ற அந்தஸ்தை கடந்த 2016 ஆண்டில் அமெரிக்கா வழங்கியது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு துறை சார்ந்த முக்கிய தொழில்நுட்பங்களையும் போர் தளவாடங்களையும் இந்தியாவுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிறது. நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் 4, ஒன்-லைனர்ஸ். ஆகஸ்ட் 1 இருந்து 7 வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக
தாய்ப்பால் வார தினமாக தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. தீம் protect breastfeeding a shared responsibility. protect breastfeeding a shared responsibility என்ற கருப்பொருள்ல இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். நெக்ஸ்ட் ஒன், டோக்கியோ 2020 பெல்ஜியம் defeated இந்தியா in men's hockey team semifinals. இந்தியா to play for the bronze match. நடைபெற்று கொண்டிருக்கிற டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் ஹாக்கி அரையிறுதி போட்டியில் இந்திய ஆடவர் அணி பெல்ஜியத்திடம் தோல்வியை தழுவியது. ஸோ இப்ப இந்தியா ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்திற்காக விளையாட உள்ளது. Graphic artist Anand Radhakrishnan has won the prestigious Will Eisner Comic Industry Award. It is considered as the Oscars equivalent of the comics world. காமிக் இண்டஸ்ட்ரியில தரப்படக்கூடிய மிக உயரிய விருதான வில் எய்ஸ்னர் விருதை இந்தியாவை சேர்ந்த கிராஃபிக் ஆர்டிஸ்ட் ஆனந்த் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விருதை காமிக்ஸ் இண்டஸ்ட்ரியில தரப்படக்கூடிய ஒரு ஆஸ்கார் விருதாக கருதப்படுகிறது. Next one, researchers from the University of Delhi have named a newly discovered frog species after former Vice Chancellor Professor Deepak Pental. Minervaria pentali. The species was discovered from the Western Ghats biodiversity hotspot of the Kerala. மேற்கு தொடர்ச்சி மலை கேரள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு அரிய வகை தவளைக்கு டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த முன்னாள் துணை வேந்தரின் பெயரை அந்த ஆராய்ச்சியாளர்கள் சூட்டியுள்ளனர். அவருடைய துணைவேந்தரோட பெயர் ப்ரொஃபசர் தீபக் பென்டால். ஸோ இந்த தவளைக்கு அவர்கள் வைத்த பேரு மினர்வாரியா பென்டாலி அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மினர்வாரியா அப்படிங்கிறது என்னன்னா இந்திய தவளைகளுக்கு வைக்கக்கூடிய காமன் ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு கருதப்படுகிறது மினர்வாரியா. நெக்ஸ்ட் ஒன் லைனஸ், Odisha capital Bhubaneswar has become the first city in India to achieve 100% vaccination of its people against COVID-19. கொரோனா நோய்க்கு எதிராக தடுப்பூசி செலுத்தும் பணி இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தாலும் அது அந்த அளவுக்கு வேகமாக நடைபெறவில்லை என்பது குற்றச்சாட்டு வந்து கொண்டிருந்த நிலையில் ஒடிசா மாநில தலைநகரம் புவனேஸ்வர் 100% அந்த நகரத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு மேல் இருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் புவனேஸ்வர் நகரத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலமாக இந்தியாவில் Bhubaneswar became the first city in India to achieve 100% vaccination of its people against COVID-19. Next one, Australia has appointed its former Prime Minister Mr. Tony Abbott as the Prime Minister Mr. Scott Morrison's Special Trade Envoy for India. ஆஸ்திரேலியா அரசாங்கம் இந்தியாவிற்கான சிறப்பு வர்த்தக தூதராக ஆஸ்திரேலியா நாட்டின் முன்னாள் பிரதமராக இருக்கிற திரு டோனி அபாட்டை நியமித்துள்ளது. Next one, Prime Minister Mr. Narendra Modi likely to invite the players who participated in 2020 Tokyo Olympics for Independence Day celebrations in New Delhi. ஆகஸ்ட் 15, 2021 புதுதில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற்ற இந்திய வீராங்கனைகளை அழைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி முடிவு செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு புத்தகம் புக் இன் அன் ஐடியல் வேர்ல்ட் அப்படின்ற புத்தகத்தை குணால் பாசு என்பவர் எழுதியிருக்கிறார். புக் இன் அன் ஐடியல் வேர்ல்ட் பை குணால் பாசு. With this, I'm coming to an end for August 4, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும், உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ, ஹாவ் a good day and be safe.